நடந்திருக்கா? ஆமா, நான் சொல்ற போறேன். எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, வெளியே போனேன் கொஞ்சம் ஜாலியா எவ்வளவு இதுவா இருக்க முடியுமோ நான் இருந்தேன். ஆனா நிறைய பேர் இப்படி இருக்கிறத தூக்கி போட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஏசப்பா பத்தி சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு. நான் பண்ணும் போது எனக்கு எது இருந்ததோ இல்லையோ மன அமைதி இருந்தது. அப்பதான் ஏசப்பாவை நான் பிடிச்சு கொண்டேன். எனக்கும் அந்த மன அமைதி கிடைக்கும். நான் என்ன பண்ணும், நானும் ஒரு மனுஷன் தான். எல்லாரும் மாதிரியே எனக்கும் கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு. நானும் நிறைய நாள் அழுவேன். அங்க தனியா வீட்டுல எப்பெல்லாம் இருக்கணும் அப்பெல்லாம் அழுதுட்டே இருந்தேன். யாருமே நமக்கு உதவி பண்ணலையேன்னு. ஆனா என்னோட நண்பர் ஒரு தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் உங்களோட கவலையெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே போல நான் ஒரு நாள் வேதனையோட கூட இருந்தேன். ஒரு சொந்தக்காரங்க கூட உதவி செய்யலேன்னு. அந்த நேரத்துல என் ஃப்ரெண்டு சொன்னதா அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு உள்ள ஒரு பெரிய நிம்மதியா மனசு ஒரு சமாதானமா ஒரு அமைதி கிடைச்சது. அதுதான் ஏற்றுமே அப்ப எனக்கு புரிஞ்சு. ஆமாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, என் வாழ்க்கையிலயே ஏசப்பா ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமா எனக்கு பாப்பா இல்லாம இருந்தது. அப்போ பைபிள்ல ஏசப்பா ஒரு வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வசனத்தை நான் நம்பினேன், விசுவாசிச்சேன். ஏசப்பா அதே மாதிரியே எனக்கு 2017 நான் பிரெக்னன்சி ஆனேன். ஆனா பிரெக்னன்சி ஆனது மட்டும்தான் சந்தோஷம். எல்லா கர்ப்பிணி பெண்களும் மாசமா இருக்கும் போது ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில அது மாதிரி நடக்கவே இல்லை. எனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுல இருந்து வாமிட் மட்டுமே தான் என் வாழ்க்கையாவே இருந்தது. வாமிட் எடுத்து எடுத்து என்னாச்சுன்னா எல்லா நல்ல உப்புகளும் வெளியே வந்துருச்சு. கெட்ட உப்பு இது அந்த கிட்னியை அப்படியே அஃபெக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு 8 மாசம் இருக்கும் போது டாக்டருங்களாம் கை விட்டுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவங்களும் பிழைக்க மாட்டாங்க, இவங்க வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்க ஏசப்பாவை மாத்திரம் தான் விசுவாசிச்சோம். ஏன்னா இந்த குழந்தையை கொடுத்தது ஏசப்பா தான். அதனால அவரை மாத்திரம் தான் நாங்க விசுவாசிச்சோம். இவ்வளவு சுத்தி என்னை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, ஆனாலும் எனக்கு சுய நினைவே இல்லை. அப்போ என்ன ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. எக்மூர் ஹாஸ்பிட்டல் இருந்து ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. அங்க எனக்கு 4 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. அப்ப அம்மா அப்படியே கூட்டிட்டு போயிருவேன். ஆனா அப்ப ஒரு ஆலோசனை